தொண்டைமான் காஞ்சியிலிருந்து ஆண்டு வந்தான். புழல் கோட்டையிலிருந்து கொண்டு ஓணன், காந்தன் என்னும் அசுரர்கள் எருக்கந்தூண்களும் வெங்கலக் கதவும் பவழத் தூண்களும் கொண்டு பைரவ உபாசனையுடன் ஆட்சி செய்து வந்தனர். இவர்களை காண தொண்டைமான் வந்தான். வரும் வழியில் கோழம்பேடு என்னும் கிராமத்தில் தங்கி இரவு உறங்கும் போது வெங்கல மணியோசை சேட்டது. அங்கு சிவத்தலம் இருக்க வேண்டும் என்றறிந்து மன்னன் மறுநாள் காலை யானை மீதேறி வந்தான். அவன் வருவதைக் கண்ட அசுரர்களின் குறுநில மன்னன் ஒருவன் தன் சேனைகளுடன் வந்து தொண்டைமானை எதிக்கலானான். தனியே வந்த தொண்டைமான் போர் செய்வதற்கு சேனைகளை கொண்டு வர திரும்பினான். அவ்வாறு திரும்பி இம்முல்லைப்புதர் வழியாக வரும்போது யானையின் கால்களில் முல்லை கொடிகள் சுற்றி கொள்ள மன்னன் யானை மீதிருந்தவாறே தன் உடைவாளால் வெட்ட இரத்தம் வெளிப்பட்டது. திகைத்த மன்னன் கீழிறங்கி பார்க்க அங்கு சிவலிங்க திருமேனி இருப்பதைக் கண்டான். தன் பிழைக்கு வருந்தி அவ்வாளால் தன்னை மாய்த்து கொள்ள முயன்றான். அப்போது இறைவன் காட்சி தந்து, மன்னனே, வெட்டுப்பட்டாலும் குற்றமில்லை, நான் மாசு இல்லா மணியே, வருந்தற்க நந்தியை உனக்கு துணையாக அனுப்புகிறேன், வெற்றி பெற்று வருவாயாக என்று அருள் புரிந்தார். இதனால்தான் இத்தலத்தில் நந்தி கிழக்கு நோக்கியுள்ளது என்கின்றனர். தொண்டைமான் நந்தியம் பெருமானுடன் வருவதை அறிந்து ஓணன், காந்தன் சரணடைந்தனர். அவர்களிடமிருந்து மன்னன் எடுத்து வந்த எருக்கத் தூண்களே இன்றும் சுவாமி சந்நிதியின் முன்னால் உள்ளன. மூலவர் அற்புதமான சுயம்பு மூர்த்தி, உயரமான லிங்கம், மேற்புறம் வெட்டுப்பட்டுள்ளது. வாளால் வெட்டுப்பட்டதால் மாசிலாமணீஸ்வரர் குளிர்ச்சி வேண்டி எப்போதும் சந்தன காப்பிலேயே காட்சி தருகிறார். ஆதலால் அபிஷேகங்கள் சிரசில் கிடையாது, ஆவுடையாருக்கு மட்டும்தான். வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை சதயத்தில் சந்தன காப்பு களையப்பட்டு மீண்டும் சார்த்தப்படுகிறது. அது அடுத்த சித்திரை சதயம் வரை அப்படியே சுவாமி மீது இருக்கும். சுவாமிக்கு வெந்நீர் அபிஷேகம். அபிஷேக காலங்களில் மேன்மேலும் சந்தனம் சார்த்தப்படும், ஆனால் களையப்படுவதில்லை. இதனால் சுவாமி மீது எப்போதும் சந்தன காப்பு இருந்து கொண்டே இருக்கும். சுவாமிக்கு முன்னால் 2 எருக்கன் தூண்கள் பூண்கள் இடப்பட்டு உள்ளன. தொண்டைமான் அசுரர்களிடமிருந்து எடுத்து வந்தது. சுவாமிக்கு முன்பு வெளியில் ரசலிங்கம், பாதரசம், வெள்ளி இவற்றின் கலவை, இது பிற்காலத்தில் பிரதிஷ்டையானது உள்ளது. யானை மீதிருந்து மன்னன் முல்லை கொடியை வெட்டுவது, சிவலிங்கம் தன் கழுத்தை அறிவது, காட்சி தருவது சுதையால் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில்தான் சிறப்புமிக்க வைஷ்ணவி ஆலயமும் பிரார்த்தனை கோயிலாகிய பச்சையம்மன் கோயிலும் உள்ளன. இக்கோயில் தொடர்பாக சொல்லப்படும் செவிவழி செய்தி ஒன்று வருமாறு: சென்னை பொன்னேரி பாதையில் மீஞ்சூருக்கு அருகிலுள்ள மேலூரில் வீற்றிருக்கும் திருவுடை நாயகி அம்மை, சென்னை திருவொற்றியூரில் வீற்றிருக்கும் வடிவுடை அம்மை, இத்தலத்து கொடியிடை அம்மை ஆகிய 3 திருவுருவங்களும் ஒரே ஸ்தபதியால் செய்யப்பட்டவை என்றும், வெள்ளிக்கிழமை பௌர்ணமி சேர்ந்து வரும் நாளில் இம்3 அம்பிகைகளையும் ஒரே நாளில் முறையே காலையிலும் நண்பகலிலும் மாலையிலும் தரிசித்தல் பெருஞ்சிறப்பு என்றும் சொல்லப்படுகிறது. வைகாசி பௌர்ணமி, விசாகம், கடகராசி பிரமோற்சவம், மாசி தெப்பத் திருவிழா, ஆனியில் வசந்தோற்சவம். இத்திருக்கோயிலில் சோழ மன்னர்களில் உத்தம சோழன், 1ஆம் இராசேந்திர சோழன், 3ஆம் பாண்டிய மன்னர்களில் திரிபுவன சக்கரவர்த்தி பாண்டியதேவன் காலத்திலும் இவர்கள் காலங்களிலும் செதுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. இவைகளன்றி பார்த்திவேந்திரவர்மன் காலத்திலும் பொறிக்கப்பட்ட 2 கல்வெட்டுக்கள் உண்டு. மண்டபத்து தூணில் உள்ள 1ஆம் இராசேந்திர சோழ தேவன் கல்வெட்டு அந்த மண்டபம் கட்டப்பட்டதை குறிப்பிடுகின்றது. 18ஆம் ஆண்டு கல்வெட்டு புலர்கோட்டம் விக்கிரம சோழ வளநாடு என்னும் பெயர் எய்தியதை புலப்படுத்துகின்றது.